ஹாய்! இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலம்பற நேரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு வந்து சாமிக்கு நல்லபடியா தூப தீபம்லாம் காமிச்சாச்சு. கையில அது என்ன வச்சிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. அது கொஞ்சம் இந்த அடமானம் வச்சிருந்தேன். அந்த நகைய எடுத்துட்டு வந்து அத ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம போட்டுப்போம். ரொம்ப வருஷமா இருந்தது. கஷ்டப்பட்டு திருப்பி கொண்டு வந்தது. அது சாமிக்கு ஃபர்ஸ்ட்டு அணிவிச்சுட்டு, அப்புறம் நம்ம போட்டுக்கலான்ட்டு வச்சு பூஜைக்கலாம் பண்ணேன். பேரிச்சம்பழமும் பாலும் தான் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு, நகையெல்லாம் போட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு கிச்சனில் போய் சாப்பாடு கடகடன்னு ரெடி பண்ணி புளிக்குழம்பு கொஞ்சம் வச்சு நெய் ஊற்றி நல்லா சாப்பாடு பெரட்டி கொடுத்தேன். அது சாதத்தில் உப்பு போட வேற மறந்துச்சு டைமத்தில் கடகடன்னு கிளம்புறதுல. அதை உப்பு அப்புறம் சரின்னு மேலே போல் உப்பை தூவி அதை பெரட்டி அதை சாப்பாடை வச்சு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு சின்னவனை கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டயட் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். டெய்லிக்குமே அதுதான் கொஞ்சம் இப்போ ஒரு 1 வீக்காக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த கஞ்சியை குடிச்சிக்கிட்டே டிவியில் வந்து இந்த பஞ்சாப் எலெக்ஷன் ரிசல்ட் அதை பார்த்துக்கிட்டே அதை புளிக்குழம்பையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலா கொஞ்சம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா அதுங்காட்டி கிழங்க வச்சுருந்தாங்க. இது என்னடா சக்கரவள்ளி கிழங்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார பார்த்தா சவாரி கட்டையும் வச்சுருந்தாங்க. சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கிழங்குலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலம்பற தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதில் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் மறந்து போயிட்டேன். கோயில் பிரசாதம் சாப்பிட்றது அது ஒரு அலாதி டேஸ்ட்டு தான். அதையும் சாப்பிட்டாச்சு.